ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வரும்? செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர், சிக்ஸ்த்து செமஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் செமஸ்டரில் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ஸில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ அது மாதிரி வந்து நான் ஒரு சில இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து 8th செமஸ்டரில் அரியரே இல்லாமல் 8th செமஸ்டரில் மட்டும் பேப்பரில் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் 8th செமஸ்டரில் பேப்பரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது வந்து உங்களுக்கு 3 இதையும் கம்பேர் பண்ணி நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி பப்ளிஷ் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு கரெக்டாக 1 மந்த்தில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்போ ஜூன் 25ல் ஓவராலாக ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ ஜூலை 25 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா ஜூலை லாஸ்ட் வீக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிஞ்சி போனால் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி அந்த ரிசல்ட் மட்டும் பப்ளிஷ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர், சிக்ஸ்த்து செமஸ்டர் அரியர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணலாம்னா உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது. கண்டிப்பாக அதில் பார்த்துக்கோங்க. அதில் நிறையா நான் சொல்லியிருப்பேன். ரிசல்ட்டை பற்றி யாரும் பயப்படாதீங்க. அதுவுமே நான் அதை பற்றி என்னென்னு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன். அதையும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.